வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 2026 ஏப்ரலுக்குள் பெரும் பொருளாதார சரிவு ஏற்படும் ஹரின் பெர்னாண்டோ எச்சரிக்கை. அரசு மற்றும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பம். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானம். உக்ரைன் தனது முதல் நீருக்கடியிலான ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சைக்ளோன் டிட்வா அனர்த்தத்தின் பின்விளைவுகளை உரிய முறையில் நிர்வகிக்காவிட்டால் 2026 ஏப்ரலுக்குள் இலங்கை ஒரு மாபெரும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புயலினால் ஏற்பட்ட பொருளாதார சேதத்தின் தீவிரம் குறித்து இதன்போது கருத்து வெளியிட்டார். இந்த நெருக்கடியை கையாள்வதற்கு அரசாங்கத்திடமும் ஜனாதிபதியிடமும் தெளிவான திட்டமில்லை என அவர் இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயம் மற்றும் உணவுத்துறையில் ஏற்பட்ட இழப்புகள் காரணமாக அமெரிக்க டாலருக்கான தேவை கடுமையாக உயரும் என அவர் எச்சரித்துள்ளார். அரசாங்கம் இதுவரை உரிய சேத மதிப்பீட்டை சமர்ப்பிக்க தவறிவிட்டதெனவும் உரிய திட்டமோ வேலை திட்டமோ கணிப்போ இல்லை என்றால் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்குள் இலங்கை பாரிய பொருளாதார சரிவை நோக்கி நகரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய திகதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் எச்சரித்தோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 15ஆம் திகதிக்குள் டாலர் என்ன விலையில் வர்த்தகமாகின்றது, நாடு என்ன மாதிரியான பொருளாதார சுருக்கத்தை சந்திக்கும் என்பதை பாருங்கள். அது நடக்க நான் விரும்பவில்லை, ஆனால் இந்த நிலைமை உரிய முறையில் நிர்வகிக்கப்படாவிட்டால் அது நடக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புயலின் பொருளாதார தாக்கம் காரணமாக இலங்கை அந்நிய செலாவணி நெருக்கடியை நோக்கி நகர்கின்றது. தயவு செய்து சேதத்தை உரிய முறையில் கணக்கிடுங்கள். ரணில் விக்ரமசிங்க உட்பட அனுபவமுள்ள அரசாங்கத்திற்கு வெளியில் உள்ளவர்களும் கூட இந்த சூழ்நிலையை நிர்வகிக்க உதவ முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகளுக்காக இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. மேல், வடக்கு, கிழக்கு, சப்ரகமுவ, வடமத்திய மற்றும் தென் ஆகிய 6 மாகாணங்களில் உள்ள சகல பாடசாலைகளும் இன்றைய தினம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. இதேவேளை அனர்த்தங்களால் அதிக பாதிப்புக்குள்ளான ஓவா, மத்திய மற்றும் வடமேல் ஆகிய மாகாணங்களில் உள்ள 640 பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நானக கலுவெவ அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் மத்திய மாகாணத்தில் 111 பாடசாலைகளும், ஓவா மாகாணத்தில் 524 பாடசாலைகளும், வடமேல் மாகாணத்தில் 5 பாடசாலைகளும் திறக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். பதுளை மாவட்டத்திலேயே அதிகளவான பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய மகியங்கனை கல்வி வலயத்தில் 3 பாடசாலைகளும், பிபிலை வலயத்தில் 1 பாடசாலையும், பசறை வலயத்தில் 88 பாடசாலைகளும், பதுளை வலயத்தில் 112 பாடசாலைகளும், வியலுவ வலயத்தில் 70 பாடசாலைகளும், வெளிமடை வலயத்தில் 110 பாடசாலைகளும், பண்டரவளை வலயத்தில் 140 பாடசாலைகளும் இன்றைய தினம் திறக்கப்பட மாட்டாது என அவர் அறிவித்துள்ளார். இந்நிலையில் திறக்கக்கூடிய நிலையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் நிலைமையை ஆராய்ந்ததன் பின்னர் இன்று திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நானக கலுவெவ தெரிவித்திருந்தார். 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் கடந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவிருந்த போதிலும் நிலவிய அனர்த்த நிலைமை காரணமாக பாடசாலைகள் ஆரம்பிக்கும் காலத்தை இன்று வரை ஒத்திவைக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் இன்று முதல் அடுத்த திங்கட்கிழமை வரை இடம்பெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்தோடு 23ஆம் திகதி முதல் 28ஆம் திகதி வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை தவணையின் 3ஆம் கட்டம் டிசம்பர் 29ஆம் திகதி முதல் டிசம்பர் 31ஆம் திகதி வரை நடத்தப்பட உள்ளதோடு 2026ஆம் ஆண்டின் முதலாவது பாடசாலை தவணையின் முதல் கட்டம் ஜனவரி மாதம் 1ஆம் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பாடங்களுக்கான பரீட்சைகளை நடத்துவதற்காக ஜனவரி மாதம் 10ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதலாவது பாடசாலை தவணையின் 2ஆம் கட்டம் ஜனவரி மாதம் 21ஆம் திகதி முதல் பிப்ரவரி மாதம் 13ஆம் திகதி வரை நடைபெறும். அத்தோடு பிப்ரவரி 14ஆம் திகதி முதல் மார்ச் மாதம் 2ஆம் திகதி வரை கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சைக்காக பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது. வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு மற்றும் வீதித்தடைகள் காரணமாக சேவைக்கு வர முடியாத அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரால் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் டிட்வா புயல் காரணமாக தமது வதிவிடத்திலிருந்து சேவை நிலையத்திற்கு பொது போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டதால் சேவைக்கு சமூக
சமூகமளிக்க முடியாத உத்தியோகத்தர்கள் வீதி தடைகள் காரணமாக அல்லது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டமை காரணமாக சேவைக்கு சமூகமளிக்க முடியாத உத்தியோகத்தர்கள் ஆகியோருக்கு இந்த விசேட விடுமுறை வழங்கப்படுகின்றது. அரசாங்க உத்தியோகத்தர்கள் தாம் கடமைக்கு சமூகமளிக்க முடியாத காரணத்தை குறிப்பிட்டு பிரதேச செயலாளரால் சான்றுபடுத்தப்பட்ட தமது பகுதியின் கிராம உத்தியோகத்தரின் பரிந்துரையுடன் கூடிய விண்ணப்பத்தை நிறுவன தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பிரதேச செயலாளரால் சான்றுபடுத்தப்பட்ட உத்தியோகத்தரின் விண்ணப்பத்தை நிறுவன தலைவர் பரிசீலித்து அதன் சரியான தன்மை குறித்து தனிப்பட்ட ரீதியில் திருப்தியடைந்தால் மட்டுமே சேவைக்கு சமூகமளிக்க முடியாத நாட்களின் எண்ணிக்கைக்கான விசேட விடுமுறையை அங்கீகரிப்பதற்காக திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விசேட விடுமுறை வழங்குதல் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கு மாத்திரம் பொருத்தமான வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. 2025 கல்வி ஆண்டின் 3ஆம் பாடசாலை தவணைக்காக தவணை பரீட்சைகளை நடத்த வேண்டாம் என வெளியிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 6ஆம் தரம் முதல் 10ஆம் தரம் வரையான மாணவர்களுக்கான 3ஆம் தவணை பரீட்சைகளை நடத்த வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், குறிப்பாக அனைத்து பாடசாலை அதிபர்களும் இந்த அறிவுறுத்தலை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாகவே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை அடுத்த தரங்களுக்கு உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் 11ஆம் தர மாணவர்களுக்கான 3ஆம் தவணை பரீட்சையை நடத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் லஞ்சம் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் சி.பி. ரத்நாயக்கவை பிணையில் செல்ல கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ். போதரகம இன்று உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபரை தலா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல நீதவான் அனுமதி வழங்கியுள்ளதோடு சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 573 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியதாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் இலக்கம் 23A முதலாம் பிரிவின் கீழ் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய விசாரணை ஆணைக்குழுவின் சொத்துக்கள் விசாரணைகள் பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளோடு தொடர்புடையதாக இந்த கைது இடம்பெற்றிருந்தது. விளையாட்டு அமைச்சு, தனியார் போக்குவரத்து அமைச்சு மற்றும் கால்நடை வளங்கள் அமைச்சு ஆகியவற்றின் அமைச்சராக பதவி வகித்த சி.பி. ரத்நாயக்க இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் பிறப்பு மற்றும் திருமண பதிவுச் சான்றிதழ்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயக திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 2.2 மில்லியன் மக்களில் அரைவாசிக்கும் மேற்பட்டோர் மேற்குறித்த ஆவணங்களை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுமார் 22 மாவட்டங்களில் பதிவுச் சான்றிதழ்கள் இலவசமாகவும் ஒருநாள் துரித சேவை மூலமாகவும் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமன்றி அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் இறப்புச் சான்றிதழ்களை வழங்குவதற்கான முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சில பகுதிகளில் நடமாடும் சேவை திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்கள் இல்லாதவர்கள் குறித்த தரவுகள் மாவட்ட துணை பதிவாளர்களால் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாத இறுதிக்குள் குறித்த ஆவணங்களை வழங்கும் பணியை நிறைவு செய்ய திணைக்களம் தீர்மானித்துள்ளதாகவும் பதிவாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கிழக்கு திசை காற்றழுத்த சுழற்சியின் காரணமாக நாட்டின் வானிலையில் தாக்கம் ஏற்படுவதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை எதிர்வரும் நாட்களிலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று அதிகாலை விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்மந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணிக்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும்.
இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையில் உள்ள அகாபுல்கோவில் இருந்து புறப்பட்டுச் சென்ற சிறிய ரக விமானம் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறங்க முயன்றபோது கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விமானம் 8 பயணிகளையும் 2 பணியாளர்களையும் ஏற்றிச் சென்ற நிலையில் விபத்து நடந்த பல மணி நேரத்திற்கு பின்னர் 7 உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளன. மேலும் தொடர்ந்து மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேட்டோவில் இணையும் முயற்சியை கைவிடுவதாக உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி கூறிய நிலையில் உக்ரைன் தனது முதல் நீருக்கடியிலான ட்ரோன் தாக்குதல் மூலம் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் நேட்டோவில் இணைய முயன்றதை தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தது. அந்த போர் ஆண்டுக்கணக்கில் நீண்டு கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தின் மூலம் போர் சமாதான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறு ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த இறுதிக்கட்ட தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. உக்ரைனும் அவ்வப்போது அதற்கு பதிலடி கொடுத்து வருவதோடு முதன்முறையாக நீருக்கடியில் சென்று தாக்கும் ட்ரோன் மூலம் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலை சிதைத்து ரஷ்யாவை பதற்றத்திற்குள்ளாக்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.